வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. வழக்கம் போல காலை நேரத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்குள் சத்தமே இல்லாமல் புகுந்த நபர் ஒருவர் புற்றுநோய் சிகிச்சை துறை பேராசிரியர் பாலாஜியின் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. கதவை பூட்டிக் கொண்ட சிறிது நேரத்திலேயே அறைக்குள் இருந்து அலறல் சத்தம் கேட்க மருத்துவர்கள் கதவை உடைத்து பார்த்தபோதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது. கதவை பூட்டிக் கொண்டு மருத்துவர் மீது கத்தியால் சரமாரியாக நடத்தப்பட்ட கோர தாக்குதலில் அந்த அறையே இரத்த வெள்ளமாக கிடந்தது. முதற்கட்ட விசாரணையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய நபர் பெருங்கடத்தூரைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பது தெரிய வந்திருக்கிறது. விக்னேஸ்வரனின் தாய் பிரேமாவுக்கு கேன்சர் பாதித்து 6 மாதங்களாக கிண்டி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. நோய் பாதிப்பு இறுதி கட்டத்தில் இருந்தபோது பிரேமா சிகிச்சைக்கு வந்த நிலையில் அவருக்கு கீமோதெரபி முறையில் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. உள்ள என்ட்ராயி அவங்க அம்மாவை பத்தி கேட்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவர் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் எங்க இருந்து பேச்சிருந்தாரு தெரியல. அவர் கையில இருந்த கத்தியால டாக்டர் 2-3 இடத்துல குத்திட்டார். அவருடைய ஓபி ரூம்குள்ளதான் கதவை சாத்திட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல, காதுனோட பின்பகுதியில, நெத்தியில, முதுகு 2 பக்கம் முதுகுலையும், அதுக்கப்புறம் தலையில 2 இடத்துல, வயிற்றுல கையால தான் குத்துனதுனால வயிற்றுலையும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ப்ளீடிங்கும் இல்லை. மற்ற ஊன்லெல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர். அதில் மாத்திரை மருந்து அசிட்ரோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமாக ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எக்ஸசிவாக. இதனால எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டாக தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜனும் சேர்ந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில் ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பேஷண்ட் அனஸ்தீசியால இருக்காரு. ஹீமோடைனமிக்கா அவர் ஸ்டேபிளா இருக்காரு. 6 மாதங்களாக கீமோதெரபி சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆன பிரேமாவை மகன் விக்னேஸ்வரன் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு கீமோதெரபி சிகிச்சையால் பிரேமாவுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு சுவாச பிரச்சனை ஏற்பட்டதாக தனியார் மருத்துவமனையில் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது அரசு மருத்துவமனையில் அளித்த சிகிச்சையால் தான் நுரையீரல் பாதிப்பு வந்ததாக தனியார் மருத்துவமனையில் கூறியதை நம்பிய விக்னேஸ்வரன் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியது தெரிய வந்திருக்கிறது. கேன்சர் பாதிப்போடு சேர்த்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படவே வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. கீமோதெரபி கொடுக்கும் போதும் அது மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நுரையீரல் பாதிப்பு வந்திருக்குன்னு டாக்டர் அவர் வெளிப்படையாக சொன்னது. அதை அதுக்கு மேலேயே எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க. இது அந்த பேஷண்ட் அட்டெண்டரோட வெர்ஷனு, சரிங்களா? இது எல்லா புற்றுநோய்க்கும் 100% ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. புற்றுநோயின் தன்மையை பொறுத்து, அது பரவிய தன்மையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில் வந்தோம் அப்படின்னா புற்றுநோய்க்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். இவருக்கு கொடுத்தது பாலியேட்டிவ் கீமோதெரபி. இதுக்கு மேலே இவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் கீமோதெரபி கொடுத்தது. இந்த நிலையில் மருத்துவமனைக்கு வழக்கம் போல வந்த விக்னேஸ்வரன் தனது தாய் பிரேமாவுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் பாலாஜியின் அறைக்கு சென்று அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பேசிக் கொண்டிருந்த போதே வாக்குவாதம் ஏற்படவே ஆத்திரமடைந்த விக்னேஸ்வரன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவர் பாலாஜியை குத்தி கொலை செய்ய பார்த்தது தெரிய வந்திருக்கிறது. கழுத்து, முதுகு, மார்பு என 7 இடங்களில் சரமாரியாக மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஸ்வரன் ரத்த வெள்ளத்தில் மருத்துவரை சாய்த்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் கத்தியோடு நடந்து சென்ற காட்சிகளும் வெளியாகி பகீர் கிளப்பி உள்ளது. கத்தியோடு சென்ற விக்னேஸ்வரனை பிடிக்க தைரியம் இல்லாமல் காவலர்கள் பின்னாலேயே செல்ல எந்த பயமும் இல்லாமல் அசால்ட்டாக நடந்து சென்ற விக்னேஸ்வரன் கத்தியை மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே போட்டுவிட்டு வெளியேற முயன்ற காட்சிகளும் பதிவாகியுள்ளன. கத்தியை கீழே போட்ட பின்னர் தான் விக்னேஸ்வரனை செக்யூரிட்டிகள் நெருங்கவே முடிந்தது என்ற நிலையில் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வெட்டிட்டானா? ஆமா, இவன் தான்.
கத்தியால் குத்தப்பட்ட மருத்துவர் பாலாஜி ஏற்கனவே இருதய பாதிப்பு கொண்டவர் என்ற நிலையில் சில மருந்துகள் எடுத்துக்கொள்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கையில் கழுத்து, மார்பு போன்ற இடங்களில் கொடூரமாக குத்தியதால் மருத்துவர் பாலாஜிக்கு அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐசியூவில் வைத்து மருத்துவர் பாலாஜிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது குடும்பத்தினர் கவலை தோய்ந்த முகத்தோடு கண்ணீரோடு அமர்ந்திருந்தனர். ஒரு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை மருத்துவமனைகளில் பரவலாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் இந்த மாதிரி நடந்தது துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். ஆக்சுவலா அவருக்கு கழுத்து பகுதியில் ஏற்பட்ட அந்த காயமும் சோல்டர்ல பட்டையில் ஏற்பட்ட காயமும் அவருக்கு மிக அதிக அளவில் ப்ளீடிங், அவருக்கு அதாவது ஒரு ஹைப்போடென்ஷன் ஷாக்ல இருக்கிறார். அதாவது பிபி லெவல் ரொம்ப லோவா போய் அவர் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் அவருக்கான சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. மற்றபடி அமைச்சர் அவர்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சு சில விஷயங்களை ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, மருத்துவர்கள் பாதுகாப்பு அற்ற சூழ்நிலைகள் நிரந்தர காரணம் என்ன, சோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அட்டெண்டர்ஸ் ஒன் அட்டெண்டர் ஒன் பேஷண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஓவராலா செக்யூரிட்டியை டைட் பண்ணணும். அரசு மருத்துவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், காவல்துறை அதிகாரிகள் என மொத்த பேரும் கிண்டி அரசு மருத்துவமனையில் குவிந்தனர். சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை குறித்து விசாரித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்பாராத விதமாக தவிர்க்க முடியாத நிகழ்வாக மருத்துவர் மீதான தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதனால அவர் மேல எந்த விதமான ஒரு சந்தேகமோ, அவர் அந்த மருத்துவருக்கு கூட எந்த ஒரு டவுட்டோ வரல, பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை. தொடர்ந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த டாக்டரோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அதுவும் அரை மணி நேரம் மட்டும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால இது தவிர்க்க முடியாத சம்பவம். இனிமேல் இது மாதிரி நடக்க முடியாது. கோவத்தின் காரணமாகவும் ஆத்திரத்தின் காரணமாக எடுத்திருக்காரு. ஆனால் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு மருத்துவர் பாலாஜி அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்து அவர் மீட்டெடுக்கிறது தான் எங்களுடைய முதல் பிரையாரிட்டி. கேன்சர் பாதித்த தாயை கவனித்துக் கொள்ள 6 மாதங்களாக மருத்துவமனைக்கு வந்து சென்ற விக்னேஸ்வரன் சம்பவத்தன்று மருத்துவமனைக்கு வந்தபோது யாருக்குமே சந்தேகமே ஏற்படவில்லை. அத்தோடு காய்கறி வெட்டும் கத்தியை பேண்ட் பாக்கெட்டில் மறைத்து வைத்து எடுத்து வந்த விக்னேஸ்வரன் மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவர் பாலாஜியை கொலை செய்ய பார்த்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் மருத்துவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய விக்னேஸ்வரனை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தனர். ஒரு கொலை முயற்சி வழக்கு தான், அதுக்குள்ள தண்டனை. இதற்கிடையே மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஸ்வரன் போலீசில் அளித்த வாக்குமூலம் குறித்த விவரமும் வெளியாகியிருக்கிறது. கிண்டி மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததாக தனியார் மருத்துவமனை கூறியதை கேட்டு வந்த விக்னேஸ்வரன் தனியார் மருத்துவமனையின் சிகிச்சைக்கான செலவு தொகையை ஏற்றுக்கொள்ளுமாறு மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போதுதான் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் உச்சகட்டமாகி கத்தியால் குத்தியதாக கைதான விக்னேஸ்வரன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.